வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, வீட்டுக்கு போகிறது தவேக ஆட்சி, விரட்டி அடிக்க களம் இறங்கிய மக்கள், வெளியானது கருத்து கணிப்பு, அதிமுகவுக்கு அதிக வாய்ப்புகள், ஆதாரத்துடன் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பற்றி பேச போறேன். அதனால ஸ்கிப் பண்ணாத பாருங்க. டெல்லி போயிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். டெல்லி போனதுனால நமக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது, நிதி ஆயோக் கூட்டத்தில் என்ன பேசினார் என்ற விஷயம் வரைக்கும் விரிவாக பேச போறேங்க. அதனால ஸ்கிப் பண்ணாத பாருங்க. அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல நான் ஒரு வீடியோ தரேன், அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. 36%, அதாவது 3ல் ஒருத்தருக்கு அதிகமாகவே. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திமுக ஆட்சி எவ்வளவோ பரவாயில்லைங்க, இந்த அமைச்சருக்கு நிர்வாக திறமை கிடையாது அப்படின்ற பாயிண்ட சொல்றாங்க. அதாவது 3ல் ஒருத்தருக்கு மேல 36% அதை சொல்றாங்க. அடுத்து ஒரு 28%, இதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டியதுங்க. முதல் தடவையாக நம்ம 4 வாரம் தொடர்ந்து இந்த கணிப்பை செய்துகிட்டு வர்றோம். இந்த 4வது வாரத்துலதான் இந்த ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அதாவது இந்த மின் வெட்டு அப்படின்றது, இந்த மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய அந்த குளறுபடிகள், அதை சரி செய்யறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த அரசால, இந்த அமைச்சரால சரி செய்ய முடியாது. அப்போ சஜஷன் எப்படி வந்திருக்கணும் அப்படின்னா, இந்த அமைச்சரை மாத்தணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா 28% என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆட்சி மாற்றம் தான் வழி அப்படின்றாங்க. இதுதான் ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கா நமக்கு பட்டது. இந்த இதெல்லாம் இந்த கோடிஃபை பண்ணும்போது எனக்கு ரொம்ப முக்கியமாகப்பட்டது இதுதான். ஃபர்ஸ்ட் டைமா 28%, அதாவது 4ல் ஒருத்தருக்கு மேலேயே, 4ல் 25%, 4ல் ஒருத்தர், இது 28%. அவங்க ஆட்சி மாற்றம் தான் வழி அப்படின்ட்டு ஆட்சி மாற்றத்தை பற்றிய சிந்தனை தமிழக வாக்காளர்கள் மத்தியில் துளிர்விட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது, இது ஒரு முக்கியமான எச்சரிக்கை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இது தாவேகா இத சீரியஸா நோட் பண்ணிக்கணும். இதுல பேசுகின்ற நபர் ராஜநாயகம். இவர் லயோலா கல்லூரியில் இருந்துகிட்டு கருத்து கணிப்புகள் எடுத்து வெளியிடுவார். தேர்தல் கருத்து கணிப்புகள் என்கின்ற பொழுது ரொம்ப பேமஸ் இவருடைய பெயர். திமுக ஆதரவாளர் தான். அவ்வப்போது சில தருணங்களில் உண்மையை பேசுவார். அப்படிதான் இப்போது இருக்கக்கூடிய ஆட்சி பற்றி மக்களுடைய கருத்தை அறிந்து வெளியே சொல்லியிருக்கின்றார். கிட்டத்தட்ட 28% பேர் இந்த ஆட்சி வேண்டாம் என்று ஆட்சி கட்டில ஏறின ஒரே மாசத்துல முடிவுக்கு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த ஆட்சியானது வெறுப்பை சம்பாதித்திருக்கிறது. சரி, திமுக ஆட்சியை மக்கள் விரும்புகின்றார்களா என்று பார்க்கின்ற போது, அவன் தான் நல்லாட்சி செய்யல என்று நினைச்சிட்டு நம்ம தவேகாவை ஆட்சி கட்டில கொண்டு வந்து நிறுத்தணும். ஆனால் திமுக ஆட்சியே பரவாயில்லை போல் இருக்குது, அதை விட இவங்க மோசமாக ஆட்சி ஆளுகின்றார்கள் அப்படின்னு மக்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? திமுக ஆட்சி மோசம், ஆனா அவங்களை விட இவங்க மோசமா ஆளுகின்றார்கள் அப்படின்றதுதான் ராஜநாயகம் அவர்கள் எடுத்த கருத்து கணிப்பின் மூலமாக நமக்கு தெளிவாகிறது. அப்போ திமுக ஆட்சியை பார்த்தாச்சு, தவேகா ஆட்சியை பார்த்தாச்சு, அடுத்தது அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு தான் மக்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற எண்ணம் எனக்குள்ள எழுதுங்க. ஏன்னா அதிமுக பலவீனமா இருக்குது, எங்க எழுந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். அதிமுக எத்தனை துண்டுகளாக உடைந்தாலும் மீண்டும் ஆட்சி கட்டில ஏறி இருக்கின்ற வரலாறு நம்ம பார்த்திருக்கிறோம். எத்தனை துண்டுகளாக உடைந்தாலும் எதிர்கட்சி வரிசையில் உட்காந்துக்கிட்டு மக்களுக்கு சேவையாற்றி இருக்கிறது. ஏதோ ஒரு 100 பேர் தவேகாவுக்கு தாவி விட்டார்கள் என்றதனாலே அதிமுக அழிஞ்சு போச்சுன்னு சொல்லவே முடியாது. அதிமுக அழியலை என்பதற்கு எடப்பாடி பழனிசாமி சேலத்துல பேசின விஷயமே அத்தாட்சியாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்படி என்ன பேசினார் என்று பார்க்கின்ற பொழுது, அடுத்து வருகின்ற 5 இடைத்தேர்தல்களிலும் நாம போட்டியிட போறோம், அந்த 5 தொகுதியிலும் போய் வேலை பாருங்க அப்படின்னு உத்தரவிட்டார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, கட்சியினுடைய கட்டமைப்பு அப்படியே தான் இருக்குது. இன்னைக்கு தேர்தல் வைத்தாலும் அதிமுக எதிர்கொள்ளுகின்ற அளவுக்கு வலிமையா தான் இருக்குது. வெளியில் இருக்கிறவன் திமுகவை தூக்கி வைத்து தவேகாவை திமுகவுக்கு மாற்றாக நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக அதிமுக அழிஞ்சு போச்சு, அத்தனை பேரும் தவேகால போய் இணைகின்றார்கள் அப்படின்னு பொய்ய சொல்லிட்டு இருக்கான். என்னைக்கும் ஊடகமானது அதிமுக பற்றி உண்மையை பேசுறதே கிடையாது, என்னைக்கும் ஆதரவா இருந்தது கிடையாது. இந்த ஊடகத்தெல்லாம் தாண்டி தான் அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்குது. இப்போதும் கருத்து கணிப்புல மக்களை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி பரவாயில்ல, ஆனா அதை விட மோசம் தவேகா ஆட்சி என்று சொல்லுகின்ற போது, அப்போ அதிமுகவை தான் எதிர்பார்க்கின்றார்கள். ஏன்னா வேற மாற்றம் இப்போ இல்லையே, பெருசா எந்த கட்சியும் இல்லையே. ஒன்னு திமுக, ஒன்னு தவேகா, அதுக்கு அடுத்தது அதிமுக தானே கட்டமைப்புடன் இருக்கிறது. இன்னைக்கும் அவங்க கிட்ட இடைத்தேர்தல் நடந்து முடிகின்ற வரைக்கும் 47 எம்எல்ஏக்கள் அவங்க கிட்ட தான் இருக்காங்க.
கூட்டணியுடன் வந்து 53 எம்எல்ஏக்கள் பெற்றார்கள் அல்லவா. அதனால இன்னைக்கு நிலைமையில அதிமுக 3வது பெரிய கட்சியாக நம்ம எடுத்துக்கலாம். அதனால மக்களை பொறுத்த வரைக்கும் திமுக வேண்டாம், தவேகா வேண்டாம், இவங்க 2 பேரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது யாரையாவது ஒருத்தர் புதுசாக தான் தேர்ந்தெடுக்கணும். திமுக ஆட்சி பரவாயில்லதான்பா, அவனும் நல்ல ஆட்சி செய்யலப்பா அப்படின்ற கருத்து கணிப்பை தான் மக்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். அதை தான் ராஜநாயகம் அவர்களும் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இந்த ஆட்சி மீது மக்களுக்கு பயங்கரமான வெறுப்பு இருக்குது. ஏன்னா அதை ராஜநாயகம் அவர்களே சொல்லுவாரு. மின்வெட்டு பிரச்சனையை பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க. மின்வெட்டு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அனுபவம் இல்லைங்க, போக போக அனுபவசாலி ஆகி சரியான மின்சாரத்தை வழங்குவாங்க, மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பாங்க அப்படின்னு எண்ணம் இல்லாம, இல்ல அந்த அமைச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த துறைக்கு பொருத்தமானவர் அல்ல, பிரச்சனையை 1 நாள் 2 நாள் வந்து தீர்த்திருக்கணும், ஆனா 1 மாச காலமாக அந்த பிரச்சனை நீடிக்குதுன்னா அந்த அமைச்சரை மாத்தணும் அப்படின்னு மக்கள் நினைக்காம, இல்ல ஒரு அமைச்சர் மட்டும் கிடையாது, அந்த ஆட்சியில் இருக்கின்ற ஒட்டுமொத்த பேரும் இதே மாதிரி தான் இருக்காங்க. மின்சாரத்துறை மட்டும்தான் மோசமா இருக்குதா? அப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா? போதைப் பொருள் நடமாட்டம் இல்லாம இருக்குதா? கொலை நடக்காம இருக்குதா? மருத்துவத்துறை நல்லா இருக்குதா? சாலைகள் நல்லா இருக்கிறதா? குடிநீர் சரியா வழங்குறாங்களா? சோ இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் 1 மாத காலத்துல மொத்தமாக தோல்வி அடைஞ்சிருக்குது. அதனால இந்த ஆட்சி வீட்டுக்கு போனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்ட மக்கள்ல 1/4 பகுதிக்கும் மேலானவர்கள் இந்த ஆட்சி வேணாம், வீட்டுக்கு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. எனக்கு தெரிந்து திமுக தவேக ஆட்சியை சமீபமாக பார்த்துட்டாங்க. அடுத்தது அதிமுகவுக்கு நல்ல வாய்ப்பு இருப்பது போல தெரியுது. மக்களுடைய நம்பிக்கையை பெறணும். எடப்பாடி பழனிசாமி வீட்டை விட்டு வெளியே வரணும், கட்சிக்காரங்களை சுறுசுறுப்பா இயக்கணும். ஆனா அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி லேட்டஸ்டா பேசின வீடியோ அடிப்படையில அதிமுகவை எந்த அளவுக்கு பெருசா கட்டமைக்க போறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதற்கு முன்பாக டெல்லி போயிருக்கின்றார் நம்ம முதலமைச்சர். டெல்லி போனதுனால தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது நன்மை நடந்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு முறை போய் மோடி அவர்களை சந்திச்சுட்டு வந்தாரு. என்ன பெரிய மாற்றம் தமிழகத்தில் நடந்தது? 2வது இப்போதும் போய் சந்தித்திருக்கின்றார். தமிழகத்துக்கு என்ன பெரிய மாற்றம் வந்துச்சு? எந்த ஒரு மாற்றமும் வரவே இல்லைங்க. அதோட நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் தனி விமானத்தில் தான் போறாரு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த தனி விமானத்துல போறவங்க யாரான்னு பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு விருப்பமானவர்கள் தான் போறாங்க. இப்ப கூட நித்தி ஆயோக் கூட்டத்துல போய் கலந்துக்கிட்டாரு. எத்தனை துறை செயலாளர்கள் போனாங்க, இல்ல எத்தனை அமைச்சர்கள் போனாங்க, ஏதாவது விவரம் தெரியுமா? நித்தி ஆயோக் என்கின்ற பொழுது அடுத்த 5 ஆண்டுகளுக்கு என்னென்ன திட்டங்களை வகுக்கலாம், அந்த திட்டத்தின் மூலமாக நாடு எந்த அளவுக்கு முன்னேறும், உங்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கறதுக்காக மட்டும்தான் நித்தி ஆயோக் கூட்டமானது நடந்தது. ஏற்கனவே பிளானிங் கமிஷன் இருந்தது, அதை எடுத்துட்டு தான் நித்தி ஆயோக் என்று பெயர் வச்சாங்க. அதனால திட்டங்கள் தொடர்பாக விவாதிப்பதற்காக தான் போயிருந்தாரு நம்ம முதலமைச்சர். தமிழ்நாட்டில் என்னென்ன திட்டங்கள் வேணும் எல்லாவற்றையும் பட்டியலிட்டு இருக்கின்றார். ஆனா நம்ம முதலமைச்சருடன் போனவங்க யார்? ஒரு ஆட்சி அமைக்க போறாரு நம்ம தமிழக முதலமைச்சர். அவருடன் சென்றவர்கள் யார் என்று பார்க்கும்போது விஷ்ணு ரெட்டி, அனில் ரெட்டி. இவங்களை பார்த்த உடனே வந்து ஆளுநர் ஆட்சி அமைப்பா விஜய் அப்படின்னு ஓகே சொல்லிடுவாரா? கட்சியில மூத்த நிர்வாகிகளா இல்ல வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களா? எதற்காக அவங்களை கூட்டு போனாரு? இல்ல கூட்டணி கட்சி தலைவர்களா? அப்போ எங்க போனாலும் சரி தனக்கு பிடித்தவர்களை மட்டுமே அழைத்து செல்லுகின்றார். அப்படி தனக்கு பிடித்தவர்களை மட்டுமே அழைத்து செல்வதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நல்லது நடக்க போகுது? ஏற்கனவே மோடி அவர்களை சந்திக்கின்ற பொழுது அவருடைய தலைக்கு விக்கி வைக்கக்கூடிய ஒரு பிரதான தொழில்நுட்ப வல்லுநரை அழைச்சிக்கிட்டு போயிருந்ததாக பெரிய சர்ச்சையாச்சு. இந்த முறை யார் அழைச்சிட்டு போனார்னு தெரியல, அந்த விவரம் நமக்கு தெரியவே இல்லை. 3 நாள் தனி விமானம், யாருடைய காசு? அவருடைய காசா இல்ல மக்கள் வரி பணமா? தெரியவே இல்லைங்க. மோடியை வந்து சந்திப்பதன் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக திமுகவுக்கு என்ன செய்தி சொல்ல வராரு தெரியுமா? நான் காங்கிரசுடன் கூட்டணியில் இருக்கிறேன், ஆனா இருந்தாலும் பாஜகவுடன் எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கிறேன் பாத்தியா? நான் காங்கிரசுடன் கூட்டணி வைத்திருந்தாலும் மோடி அவர்களை எந்த அளவுக்கு ஃப்ரெண்டா பிடிச்சி வச்சிருக்கேன் பாத்தியா? நான் போனேன்னா மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்கிட்ட என்ன வேணாலும் பேசுவார், நான் என்ன வேணாலும் பேசுவேன் அப்படின்ற கணக்காக தான் வெறும் நித்தி ஆயோக் கூட்டத்தில் போயிட்டு அரசியல் மட்டும் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஒண்ணா பார்க்கலாமே. இப்போ திருக்குறளை தேசிய நூலாக்கணும் அப்படின்னு வந்து வேண்டுகோள் வச்சிருக்கின்றார். அதனால மக்களுக்கு என்ன நன்மை நடக்க போகுது? திருக்குறளை தேசிய நூலாக்கனா உலகத்தில் இருக்கும் அத்தனை பேரும் படிச்சிருவானா? இல்ல இந்தியாவில் இருக்கும் அத்தனை பேரும் படிச்சிருவானா? நீங்க வந்தே மாதம் பாடலை கூட முழுமையா ஒளிபரப்பு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. அதுல பிற மதத்தினரை குறை சொல்ற மாதிரி இருக்குது, இந்து மத கடவுள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுலயும் பாகுபாடு பாக்குறீங்க. அதுக்கே போய் ரிலாக்ஸேஷன் கேட்கறீங்க. ஆனா திருக்குறளை மட்டும் அகில இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்கறீங்க. நியாயமா இது? நீங்க என்ன கணக்கோடு சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏன்பா திருவள்ளுவருக்கு நீங்க காவி சாயம் பூசுறீங்க, திருவள்ளுவரை நீங்க நேசிக்கிறீங்க, அப்ப திருக்குறளை ஏன் நீங்க தேசிய நூலாக அறிவிக்க கூடாது அப்படின்னு ஒரு அரசியலை பண்றீங்க. 2வது வந்து நீட்டு வேண்டாம் என்று சொல்றீங்க. நீட்டு வேண்டாம் என்றால் எதற்காக வேண்டாம்?
கிராமப்புற மாணவர்கள் படிக்க மாட்டாங்கப்பா, நீட்டை பாஸ் பண்ண வேண்டும் என்றால் கோச்சிங் சென்டருக்கு தான் போக வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. கிராமப்புற மாணவர்கள் பாதிப்படைந்தாங்கன்னு சொல்லிட்டு யார் சொன்னது? திமுக ஆட்சி எடுத்த புள்ளி உரம் தானே. திமுக காரன் ஒட்டுமொத்த பேரும் மருத்துவக் கல்லூரி வச்சு நடத்தினான். அவன் எப்படி நீட்டு வேண்டும்னு சொல்லுவான்? அதனால் நீட்டு வேண்டாம் என்று போய் சொல்லியிருக்கிறாரு. எய்ம்ஸ் வேணும் என்று சொல்லியிருக்கின்றார். தமிழ்நாட்டில் எத்தனையோ மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. அந்த மருத்துவக் கல்லூரிகளையும் மருத்துவமனையும் எய்ம்ஸ் மாதிரி மாத்துவேன். தமிழ்நாடு எய்ம்ஸ்னு ஒன்று உருவாக்கி அந்த எய்ம்ஸ் இந்தியா முழுவதும் காட்டினா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட வந்து விண்ணப்பிக்கின்ற அளவுக்கு நம்முடைய மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்தணும். ஆனா மதுரை எய்ம்ஸ் இருக்குது, கோயம்புத்தூருக்கும் ஒரு எய்ம்ஸ் கொடுங்க அப்படின்னு வாக்கு வங்கி அரசியல தான் நம்ம விஜய் அவர்கள் முன்னிறுத்துகின்றார். ரெண்டாவது வந்து கல்விக்கான நிதி 3200 கோடி அளவுக்கு நிலுவையில் இருக்குது. ஏப்பா, அந்த சமஸ்கிருத சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லப்படுகின்ற எல்லோருக்கும் சமமான கல்வி திட்டத்தில் இருக்கக்கூடிய நிதியை எந்தவித அரசியலும் இல்லாம எந்தவித கண்டிஷனும் இல்லாம நீங்க எங்களுக்கு நிதியை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காருங்க. எப்படிங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் கண்டிஷனுடன் ஏற்றுக்கொண்டு காசு வாங்கிட்டு இருக்கும்போது நாங்க எந்த கண்டிஷனும் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம், கண்டிஷனை நீக்கிட்டு பணம் மட்டும் கொடுங்க, மக்கள்லாம் படிக்கணும் இல்லையா, மாணவர்கள் பாதிப்படையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. திமுகவும் அதான் கேட்டுது, நீங்களும் அதான் கேட்குறீங்க. மும்மொழி கொள்கை வேண்டாங்க, எனக்கு பணம் மட்டும் கொடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? மும்மொழி கொள்கையை அடிப்படையாக வச்சு தான் அந்த திட்டமே உருவாக்கப்பட்டது, அனைவருக்கும் சமமான கல்வி. ஆனா அது மட்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னா எப்படி நிதி கொடுப்பாங்க? இன்னைக்கும் எத்தனையோ கடுமையான சூழ்நிலை இருந்தாலும் தமிழகமானது இந்தியாவிலே வந்து 2வது பொருளாதாரம் வளமிக்க மாநிலமா இருக்கிறது. ஸோ நீங்க போதிய காசுகளை கொடுத்தீங்கன்னா, இல்ல இந்தியா வளர்ச்சிக்கு என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் சரி நாங்க அதை ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாநில உரிமை பாதிப்படையக்கூடாது, பெண்கள் பாதிப்படையக்கூடாது. ஸோ எங்க கொள்கைக்கு எதிராக எந்த ஒரு திட்டமும் கொண்டாடாத வரையில் நாங்கள் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு ஆக்கப்பூர்வமாக மத்திய அரசுடன் இணைந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, எல்லோரும் சேர்ந்த வளர்ச்சி, எல்லோருக்குமான நலன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கின்றார். கூட்டாட்சி, கூட்டுறவு ஆட்சி, இதெல்லாம் வந்து மத்திய அரசாங்கமானது அனுசரித்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாநிலங்களுக்கு நிறைய அதிகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய 4 தூண்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, பெண்கள், அதற்கு பிறகு விவசாயிகள், இளைஞர்கள், ஏழைகள், இவங்களை அடித்தளமா வச்சுதான் தமிழ்நாடு வளர்ந்து வருகிறது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த விவசாயிகளுக்கு முழு கடனையும் தள்ளுபடி பண்ணாரா வாக்குறுதி கொடுத்த மாதிரி? அதனால என்னை பொறுத்த வரைக்கும் டெல்லியில போய் ஒன்று பேசுறது, இங்க ஒன்று பேசுறது, மொத்தமாக வழக்கமான திமுக அரசியல் தான் விஜய் அவர்களும் பேசுறாரு. மோடி உடன் நான் நெருக்கமா இருக்கிறேன் அப்படின்றத மட்டும் காட்டிக்கிட்டாரு. நெருக்கமா இருந்தா மட்டும் போதுமா? ஆனா நம்ம போன காரியத்தை சாதித்திருக்கணுமா இல்லையா? டெல்லிக்கு போனாவே வந்து பத்திரிகையாளர்களை சந்திப்பதே கிடையாது. நித்தி ஆயோக் கூட்டத்தில் நான் என்ன பேசினேன், என்ன கோரிக்கை வச்சேன் அப்படின்றது வந்து வரிசையாக வெளியே வருது. இல்லைன்னு சொல்லல. சாலை திட்டங்களுக்கெல்லாம் நீங்க அனுமதி கேட்டிருக்கீங்க, அதெல்லாம் பாராட்டுக்குரிய விஷயம்தான். அதே மாதிரி மெட்ரோ பணிக்கும் வந்து பாத்தீங்கன்னா அனுமதி கேட்டிருக்கீங்க, எல்லாம் நல்ல விஷயங்கள் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் கிட்ட பேசுகின்ற பொழுதும் சரி, விஜய் அவர்கள் பேச பேச பிரதமருடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது, அவருடைய அணுகுமுறை எப்படி இருந்தது, இதையெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் என்பதற்காக விஜய் அவர்கள் பேட்டி கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா ஒரு துளி கூட வந்து விஜய் அவர்கள் டெல்லியில் நடந்தது தொடர்பாக வாயே திறக்க மாட்டாரு. ஓட்டு போட்ட மக்களை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறாங்க. வாயை திறந்து எப்பதான் பேச போறாரு அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. சரி, பேசலாம் கூட பரவாயில்ல. இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இந்த மின்வெட்டு பிரச்சனை, ஜூன் 12 இன்னைக்கு காவிரியில் தனி திறக்கலை. காவிரியில் தனி திறக்கலைன்னா விவசாயிகளுக்கு ஏதாவது நிவாரணம் வழங்கணும், எதுவுமே அறிவிக்கப்படவே இல்லை. அமைதியாக இருக்கிறாரு. ஸோ இப்படி அமைதியாக இருந்தால் வெறுப்பு தானே வரும். இன்னைக்கு பாருங்க, திமுக கூட்டணியில இல்லை அப்படின்னு சொல்லிவிடுச்சு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. மாவட்டம் தோறும் போராட்டம் நடத்த போறப்பா விவசாயிகள் தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்பா இந்த மின்வெட்டு பிரச்சனை இவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு பார்க்கவே இல்லப்பா. இவங்க எதையும் கத்துக்க மாட்டாங்க பொழுது, பிரச்சனையை தீர்க்க மாட்டாங்க பொழுதுப்பா, இவங்களை தேவையில்லாம ஆதரிச்சுட்டுமோ அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் நம்முடைய சண்முகம் அவர்கள் வந்து வேதனை அடைகின்றார். பொதுத்தளத்துல பேசுறார். மொத்தமாக கூட்டணி கட்சிகளுடைய நம்பிக்கையை இழந்திருக்கிறது இந்த அரசாங்கம். டெல்லிக்கு போயிட்டு எண்ணத்தை பெற்று வருகின்றார். பேச்செல்லாம் நல்லா தான் இருக்குது திமுக மாதிரி. ஆனா பெறப்போவது என்ன? யாரை கூட்டிட்டு போனாரு, அதன் மூலமாக அவங்க என்ன ஐடியா தந்தாங்க, அந்த ஐடியா மூலமாக தமிழ்நாடு என்ன பெறப்போகுது என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நன்றி.